இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துரலாமா? நம்ம வீட்ல என்னென்ன பண்றான்னு நீங்களே இந்த வீடியோல பார்த்துருங்க. பெட் வளர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் நல்லா வளர்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நமக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெட் வளர்க்குற வீட்ல வந்து ரொம்ப வேலைகள் இருக்கும். அதுல டாக் வந்து சொல்லவே வேண்டாம். என்னதான் கிளீனிங் பண்ணாலும் நமக்கு அதுல ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து கிளீனிங் ப்ராசஸ் வீட்ல ஏற்கனவே 2 பேர் இருக்கிறனால ஒரு நல்ல வேலை இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இவன கொண்டு வந்ததுலேருந்து இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, நல்லாவே அவன் டாய்லெட் மாடியில தான் போயிட்டுருந்தான். இப்ப 2 நாளா மழை இருந்தது. ஆனா, இன்னைக்கெல்லாம் வெயில் தான் இருந்துச்சு. ஆனாலும் பாருங்க, கதவு தொறந்து வீட்டுக்குள்ள வந்தோனே கரெக்ட்டா அந்த மேட்ல வந்து யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத கிளீன் பண்ணி வீட ஒதுக்கணும், கிளீன் பண்ணணும். நெறைய வேலைகள் எனக்கு உண்டு. இத ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இப்ப ரீசென்ட்டா எனக்கு நெறைய மெசேஜஸ் பண்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, வீடியோஸ் அனுப்பி, இந்த பப்பி இங்க அடிபட்டுருக்குது, இங்க தலையில பட்டுருக்குது, வாயில கிழிஞ்சிருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எனக்கு சென்ட் பண்றீங்க. நாங்க வாடகை வீட்ல இருக்கோம். எங்க வீட்ல ஆல்ரெடி 2 பப்பி இருக்கு. நீங்க வளர்க்க முடியுமா? கொண்டு தரட்டுமா? இப்படியெல்லாம் எனக்கு என்ன செய்றீங்க? கேட்குறீங்க. ஏங்க உங்கள போல தான் நானும். எனக்கும் வேலைகள் இருக்கு. ஆல்ரெடி 2 பேர் இருந்து வளர்க்க முடியாத வீட்ல இடமே இல்லாம ஒரு பிள்ளைய கொண்டு மாடியில கொண்டு வச்சிருக்கேன். அதுக்கும் ஒருத்தவங்க அவனுக்கு மூச்சு முட்டிரும். அவன ஃப்ரீயா விடுங்க. வெளியில கொண்டு விடுங்க. வெளியில ப்ரூனோ கண்மணிட்ட விடுங்க. இப்படி மாடியில அடைச்சு வைக்காதீங்க. அவனுக்கு ஃபீல் ஆகும்ல. பார்க்கவே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேக்சினேஷன் போட்டுட்டு வரும்போது ஆட்டோ ஃபுல்லும் 2 டாய்லெட் பண்ணிட்டாங்க. வந்த உடனே வெளியில இருக்க மரத்தில கட்டி வச்சுட்டு, அப்படியே வெளியிலேயே வச்சு நாங்க குளிப்பாட்டினோம். அதுக்கு அடுத்த கமெண்ட் போடுறாங்க. அது நீங்க 2 உங்க கண்மணி ப்ரூனோ உள்ள வச்சு குளிப்பாட்டுறீங்க. இவன மட்டும் ஏன் ரோட்ல வச்சு குளிப்பாட்டுறீங்க? அவனுக்கு ஃபீல் ஆகும்ல அப்படி. என்னங்க ஃபீல் ஆகும்? ஒரு உயிர காப்பாத்தி இந்த அளவுக்கு கொண்டு வச்சு வீடியோல பார்க்குறவங்களுக்கு நாத்தம் தெரியாதுங்க. சரியா? நான் இவ்ளோ கொண்டு வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2 பேர் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவன் டாய்லெட்டோடி வந்திருக்கான். வெளியில வச்சு குளிப்பாட்டுனதுல என்னங்க தப்பு இருக்கு சொல்லுங்க? யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா? இப்படி கமெண்ட் போடுறீங்களே, ஆல்ரெடி அக்கா நீங்க 2 பேர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டம் தானே. இவன எப்படியாவது ரெடி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது அடாப்ஷன் எடுக்கிறதுக்கு முன் வரீங்கன்னா, கமெண்ட் போட்டு என்கிட்ட கான்டாக்ட்ல வாங்க. சரி அப்படின்னா தாராளமா நான் அவனோட எல்லா மருத்துவ சிகிச்சையும் பார்த்து, அவன நான் உங்களோட அனுப்பி வைக்கிறேன். உங்களால முடியும்னா சொல்லுங்க. அப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க ஃபேமிலிஸ், இந்த அளவுக்கு நான் பார்த்த பிறகும் குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்காங்க. நான் சொன்னது கரெக்ட்டா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. சரியா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பார்க்கறதுன்னும் தெரியல.